ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க இருக்கோம். கிராமப்புறங்களில் நகரப்புறங்கள்லேயும் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய இந்த விஷயம் பயோகேஸ் அண்ட் கோபர் கேஸ். அதாவது எல்பிஜி சிலிண்டருக்கு மாற்று சக்தியாக உருவம் எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் இயற்கை முறையில் காற்றில்லா சூழலில் கழிவுகளை மக்கு வைக்கிறதுக்கு மூலயமா உருவாகக்கூடிய ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ரினோவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இது தயாரிக்கிறதுக்கு பயோகேஸில் பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம், தாவர கழிவுகள், மரம் செடி கொடிகள்லேருந்து வரக்கூடிய வேஸ்டேஜ், சமையல் அறையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உணவு கழிவுகள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இன்னும் நம்ம சாப்பிட்டு போடக்கூடிய அந்த வேஸ்டேஜ், இன்னும் சிக்கன் போன், அது போன்றவை, கழிவு நீர் போன்றவை, இந்த கரிம பொருட்களை, ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இந்த பயோகேஸில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எரிவாயுவை தான் கேஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த காற்றில்லா சூழல் அரோனபிக் கண்டிஷனில் பாக்டீரியாக்கள் சிதைக்கப்படும் போது ஒரு வாயு உருவாகும். இந்த செயல்முறைக்கு காற்றில்லா செரிமானம், அரோனபிக் டைஜஷன் என்று ஒரு பெயர் இருக்குது. உயிரி எரிவாயு என்பது பல வகை கலவையை உள்ளடக்கியது. இதில் பார்த்திங்கன்னா பயோகேஸில் மீத்தேன் CH4, கார்பன் டை ஆக்சைடு CO2, இதர வாயுக்களும் இருக்கும். அது மிக குறைந்த அளவில் தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஓகேங்களா? இப்போ இதோடைய அளவுகள்லாம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தோராயமாக பார்க்கலாம். மீத்தேன் பார்த்திங்கன்னா 50லேருந்து 75% இருக்கும். CO2 25லேருந்து 50% இருக்கும். இதர அளவு மிக குறைந்த அளவு தான் நைட்ரஜனும் ஹைட்ரஜன் சல்ஃபைடும் இருக்கும், H2S. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோபர் கேஸ், மாட்டுச்சாணம் இதிலிருந்து வரக்கூடிய ஒரு எரிவாயுவை தான் கோபர் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் ஆஃப் டேங்கை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு செட்டப் ரெடி பண்ணணும். அதன் மூலயமா இதை நம்ம ரெடி பண்ண முடியும். இதுக்கு மிக்சிங் டேங்க், டைஜஸ்டர், அவுட்லெட் டேங்க், அதாவது மிக்சிங் கலவை தொட்டின்னு ஒன்று. அதில் பார்த்திங்கன்னா 1:1ங்கிற விதத்தில் தண்ணீரையும் மாட்டு சாணத்தையும் சம அளவு நன்கு கலக்கி ஒரு கூழ் மாதிரி, சலரின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி டைஜஸ்டர், செரிமான தொட்டியில் என்ன ஆகும்னா, அது மிக்ஸ் பண்ணதை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த தொட்டியில் போய் டைஜஸ்டர் ஆகும். செரிமான தொட்டியில் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு காற்று செல்லாத அந்த நம்ம கட்டப்பட்ட அந்த செங்கல் காங்கிரீட் கொண்ட அந்த பூமிக்கு அடியில் நம்ம ஒரு பெரிய தொட்டியை அமைக்கணும். அந்த தொட்டிக்குள்ளே என்ன ஆகும்னா ஆக்சிஜனே இருக்காது. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா மெத்தனோஜெனிக் பாக்டீரியாக்கள் சாணக்கூளை நொதிக்க வைக்கிது. இதன் மூலயமா ஒருவித கேஸ்லாம் மேற்புறத்தில் தேங்கி நிற்கும். அது மீத்தேன் வாயு. அந்த கேஸ் தான் நமக்கு எரிசக்தியாக வெளியே நமக்கு அடுப்புக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். பேலன்ஸாக என்ன ஆகும்னா அவுட்லெட் டேங்க், வெளியேறும் தொட்டியில் வாயு கேஸ் உருவான பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய கழிவு இருக்குங்களா, அந்த வேஸ்டேஜ், அதெல்லாம் இது வெளியேறதுக்கு தான் இந்த அவுட்லெட் டேங்க் நம்ம வச்சுருக்கோம். இந்த லிக்யூடு பார்த்திங்கன்னா அவுட்லெட் டேங்க்லேருந்து வரக்கூடிய அந்த சலரி லீக்கேஜ் லிக்யூட் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் தண்ணியும் சாணத்தையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே கொடுத்ததால தான் அது தண்ணி மாதிரியே லிக்யூடாகவே வெளியே வருது. ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோவில் மேலே நீங்கள் ஸ்லைடில் நிறையா ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு லொக்கேஷனில் கூகுள்லேருந்து எடுக்கப்பட்ட இமேஜஸ் தான். செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கேஸ் ஸ்டேஷன், ஓகேங்களா, அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. ஃபைபர் டைப்பு, போர்ட்டபிள், ஃபிக்ஸபிள் பிரேக் ஸ்ட்ரக்சர்
அப்படின்னு 3 டைப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா போர்ட்டபிளும் ஃபைபரும் தான் நம்ம இமேஜஸில் நிறையா பார்த்துருப்போம். ஃபிக்ஸ்டு பிரேக் ஸ்ட்ரக்சர் வந்து அதில் நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து ரொம்ப கம்ஃபோர்ட் அண்டு லாங் லைஃப்பும் தரக்கூடியது. அதுதான் செங்கல் அண்டு காங்கிரீட் மூலியமா செய்யக்கூடியது. ஓகேங்களா? இப்போ முதலாவதாக சமையலறை கழிவு மாடல், கிச்சன் ஃபுட் வேஸ்டேஜ் மாடல்ஸ், இதோடைய ரேட்லாம் எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ 2 kg எடுத்துக்கிட்டிங்கன்னா 18,000லேருந்து 22,000. இது வந்து ஒரு சிறிய குடும்பம், 3லேருந்து 4 நபர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுவே ஒரு 5 kg யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்டேஜ் நம்ம செலுத்தி நம்ம கேஸ் எடுக்கிறோன்னா 30,000லேருந்து 35,000. ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு 4 பேருக்கு மேலே ஒரு 6, 7 பேர் 8 பேர் இருக்க குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 10 kg வேஸ்டேஜை கொண்டு நம்ம கேஸ் எடுக்கிறோன்னா ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு சிறிய விடுதிக்கும் நம்ம வந்து இதை பயன்படுத்த ஏதுவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா, ஒரு முறை இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம செலவு. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் இயர்ஸ் நம்ம இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். மறுசுழற்சியாக இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்த முடியும். பூச்சிக்கள், துர்நாற்றம், ஈக்கள் தொல்லை இல்லை. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோப்பர் கேஸ், அதில் ஒரு 30,000லேருந்து 35,000 ஒரு மாடு, இல்லை 60லேருந்து 65, 2 மாடு செலவு, இல்லை 4 மாடு இருக்குன்னா ஒரு 9,000 வரைக்கும் 1,00,000 வரைக்கும் செலவாகும். அந்த அளவு மாடு வச்சுருந்தீங்கன்னா செலவு பண்ணி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு 20 கிலோ 25 கிலோ, அதிகப்படியான மாடுகள் இருந்துச்சுன்னா 50 கிலோ வரைக்கும் நீங்கள் சாணத்தை பயன்படுத்தி கோபர் கேஸ் எரிவாயுலேருந்து நீங்கள் எரிசக்தியை பயன்படுத்திக்கலாம். மேலும் இப்போ இதுக்கான பரப்பளவு பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கியூப், அதாவது 1 கன மீட்டர், அல்லது 2 மீட்டர் கியூப் அளவுள்ள பிளான்ட்கள், நம்ம பிளான்ட்டெல்லாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 மீட்டர் கியூபுங்கிறது 0.4 கிலோ எல்பிஜி சிலிண்டர் எரிவாயுக்கு சமம். ஓகேங்களா? எல்பிஜி சிலிண்டருக்கு சமமான ஒருனா 1 மீட்டர் கியூப். அதுவே 2 மீட்டர் கியூப்னா 50 கிலோ சாணம் வந்து தேவைப்படும். ஒரு 3 மாடுகளாச்சும் இருந்தால் தான் அதை நம்ம எடுக்க முடியும். 5லேருந்து 6 அடி, அதாவது 5 அடி அகலம், 6 அடி நீளம், 6 அடி ஆழம், ஆழத்துக்கு அந்த டேங்க்குடைய கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகேங்களா? இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா சிக்கனமானது மற்றும் எளிதானது, எல்பிஜிக்கு மாற்றாக பயன்படுத்தலாம், சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ரொம்ப சிறந்தது, சிறந்த இயற்கை உரம், அதாவது எரிவாயு எடுத்த பிறகு கிடைக்கக்கூடிய அந்த சலரியில் பார்த்திங்கன்னா அந்த கூழ்மத்திலேருந்து வெளியாகக்கூடிய வேஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு தேவையான நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் கிடைக்கிது. இதோட பயன்கள்னு பார்த்திங்கன்னா சமையல் செய்ய வீடுகளில் சமையல் எரிவாயுவாக பயன்படுது. 1 மின்சாரம் தயாரிக்க பயன்படுது. வாகன எரிபொருள் பயோ சிஎன்ஜியாகவும் இது வாகனங்களுக்கு பயன்படுது. மேலும் இந்த வீடியோட கண்டினியூட்டியாக நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் டீப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம எஸ்எஸ்என்ற இந்த சிந்திக்க சில நிமிடங்கள்ன்ற இந்த சேனல் மூலிமா உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க நன்றி. வரக்கூடிய ஜெனரேஷன் பயோகேஸையும் கோப்பர் கேஸையும் பயன்படுத்தணும். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.